வணக்கம் ரசிகர்களே, இனிய மாலை பொழுதில் உங்களை நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஒலிவொலி நிகழ்ச்சியில் ஆடலோடு பாடலும், நிகழ்ச்சியின் இறுதியில் நினைவலையும் இடம்பெறும். ரசிகர்களே, இன்றைய ஒலிவொலி நிகழ்ச்சியின் இசை மேற்பார்வை முகமது பஷீர். மனிதர்களுக்கு இறக்கைகள் இருந்திருந்தால் போக்குவரத்து பிரச்சனைகள் குறைந்திருக்கும், MRTக்கு தேவையில்லாமலும் இருந்திருக்கும். ஆனால் பகுத்தறிவை அளித்த இறைவன் ஏனோ மனிதனுக்கு பறக்க இறக்கைகளை அளிக்க மறுத்துவிட்டான். இருந்த போதிலும் கற்பனை உலகத்தில் இது தடையில்லை. ரசிகர்களே, கற்பனை உலகத்தின் வானத்தை வட்டமிட மெஹ்ரூன் நிஷா தமிழ் செல்வம். பூ மேடையோ பெண்ணானதோ இந்த பாடலை பாட முகமது அலி, உஷா ராணி. ஆனால் அதற்கு முன்பாக புதிய மலர்கள் அவர்கள் ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடிக்கவிருக்கின்றார்கள். ரசிகர்களே, புதிய மலர்கள். அட்டத்தில் நானே ஆஹார
ராஜா ராஜா ஆட்டத்தில் நானே ஆஹா ராஜா ராஜா ஆடட்டும் இங்கே ஆஹா ரோஜா ரோஜா யாருக்கும் மேலாக ஆசை ஆசை ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆடட்டும் உந்தன் ஆஹா ரோஜா ரோஜா யாருக்கும் உன் மேலாக ஆசை ஆசை அனைத்து பிடிக்க தழுவ தழுவ கருவம் துடிக்க இடையில் கரம் சேரும் விழிகள் கதை பேசும் விடியும் வரை ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆடட்டும் உந்தன் ஆஹா ரோஜா ரோஜா யாருக்கும் உன்மேல் ஆஹா ஆசை ஆசை அனைத்து பிடிக்க தழுவ தழுவ கருவம் துடிக்க இளமை ஒரு நிலை எருகள் பல நிலை எருகள் கொடுக்கும் உணர்ச்சி ஒரு படம் எழுதும் உடல் நிலை ஒரு ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆடட்டும் உந்தன் ஆஹா ரோஜா ரோஜா யாருக்கும் உன்மேல் ஆஹா ஆசை ஆசை அழுத்து பிடிக்க தழுவ தழுவ பருவம் துடிக்க Sweet, 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 sweet. ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆட்டத்தில் நீதான் ஆஹா ராஜா ராஜா ஆடட்டும் உந்தன் ஆஹா ரோஜா ரோஜா யாருக்கும் உன்மேல் ஆஹா ஆசை ஆசை அனைத்து பிடிக்க தழுவ தழுவ கருவம் துடிக்க பூவீடையோ பொன்வீணையோ நீரோடையோ அருவியோ தேங்காற்றோ பூங்குயிலோ நீ பேசுவா நீ பேசி
பேசினான் அவையாகும் தானே வாய் மூடுமே பதில் பதில் ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு நெஞ்சம் விளையாடுது நித்தம் இசை பாடுது எங்கும் சுகமானது எங்கள் பதமானது விடியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான் விடியில் தெரியும் அழகு எதுவும் இனிமேல் நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான்
செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா இடையும் முடையும் இரண்டும் இன்றி இடையும் முடையும் உண்டு மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு இடையும் முடையும் இரண்டும் இன்றி இடையும் முடையும் உண்டு மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு உள்ள மழை பாயுது என்ன மழை போடுது கண்கள் மழை வீசுது காதல் மழை பேசுது விடியில் பொங்கும் மருவி மழையில் கொஞ்சம் குருவி தெருவில் சென்ற தேரோட்டம் தான் விடியில் பொங்கும் மருவி மழையில் கொஞ்சம் குருவி தெருவில் சென்ற தேரோட்டம் தான் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா உலகத்தை ஆளும் ராஜாக்கள் கூட அவ்வப்போது வீடுகளில் கூஜாக்களை தூக்குவதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்மில் சிலர் தூக்கியும் இருக்கிறோம். இதை பற்றி இதுவரை விளக்கம் அளித்தவர் முகமது நூர். அடுத்து 3 இளைஞர்களை நாம் சந்திக்கவிருக்கின்றோம். டஸ்டின் ஹாஃப்மனை அவர்கள் பார்த்துவிட்டு ஹாலிவுட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ரசிகர்களே, நகைச்சுவை அங்கம் சாமுவேல் பிலிப்ஸ் ஐவன்ஸ். வணக்கம் வணக்கம். நீங்களா யாருங்க சார்? நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பேப்பர் ஜெர்னலிஸ்டாங்க. இன்டர்வியூ தானே? உட்காருங்க. நான் காப்பி வேணுமா டீ வேணுமா? பாய் சூடா 2 காப்பி கொண்டு வா. சார் சார் நியூஸ் பேப்பர்ல உங்க விளம்பரத்தை பார்த்தோம் சார். அதுல நடிக்க ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா சார்? அதுக்கு தான் சார் வந்திருக்கோம். ஓ அவ்வளவுதானா? சார். ஓ பாய் அண்ட் காப்பி கட். சார் இல்ல சார் பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஆமா உங்க பேர் என்ன? என் பேர் ஐ எம் சார். என்னடா கோலி பேர்லாம் வச்சிருக்காங்க சார்? ஐ எம் இல்ல சார், என் பேர் வந்து நாதன் சார். நாதனா? எஸ் சார். ஓ அப்படியா, சரி. உங்க பேர் என்ன? சார் என் பேர் வந்து ஜேகேஜே சார். ஜேகேஜேனா? ஜலங்காய் ஜேக் சார். ஜலங்காய் ஜேக்கா? ஆமா சார். இருக்கட்டும். ஹாலிவுட் தானே? ஆமா சார். அதேதான் சார். சரி, இப்போ ஆடிஷன் இப்ப நடிச்சு காணோம். அதேதான். சரி ஓகே, சீனியரை கொடுக்குறேன். சரி சார். நீ மகன், நான் மகன், நீ அப்பா. ஓகே சரி சார். இப்ப மகன் அப்பா கிட்ட காசு கேக்குறான். காசு எங்க நடிங்க பாப்போம். பிச்சு போடுறேன் சார். ஏப்பா காசு தாடா. மேப்படா. என்ன சார்? இல்ல டாலா போடுறேன். அப்படியே ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே, மரியாதை. சார் மன்னிச்சிடுங்க சார். ஓகே சரி. அப்பா காசு தாளா. அப்பாட்ட காசு இல்லலா. அம்மா கேக்குறேன் தாளா. என்கிட்ட இல்லலா. கடைசியா கேக்குறேன் தாளா. நீ என்னடா செய்வே? நான் ஆளை வச்சு உன்னை அடிப்பான் சார். ஆளை அடிக்கிறானா சார்? வாங்க. என்னலா இது மச்சான், கினி சுசாலா பண்ணிங் பரவாயில்ல, இருக்கட்டும். நடிக்க தெரியாது. ஆமா வர்ணிக்க தெரியுமா? சார் வர்ணிக்கணும் சார். அப்படியா? அந்த சான்ஸ் என்கிட்ட கொடுங்க அப்படியா? சார். நான் நல்லாவே வர்ணிப்பேன் நேஷனல் சார். ஸ்டேடியம்ல ஒரு ஃபுட்பால் ஆட்டம், கால்பந்து ஆட்டம். இங்க வர்ணிக்க பார்க்கலாம். ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு. பாருங்க சார். வணக்கம் பக்த கொடி டேய் மக்கள். நிறுத்துடா. என்ன சார்? என்னடா வணக்கம் பக்த குடி மக்களே, அப்புறம் வணக்கம் ரசிகர்களே. ரசிகர்கள். ஆமா சார் ரசித். ஓகே சார். சீக்கிரம். வணக்கம் ரசிகர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பிள்ளை குட்டிக்காரர்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, தாத்தா பாட்டிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். என்ன சார்? அப்புறம் என்ன குடும்பம் சேர்த்து சொல்லிட்டயா? என் குடும்பத்தை சேர்த்து உங்க குடும்பத்தை சேர்த்து சொல்லிட்டேன் சரியா? சார். ஆமா சார். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸ்டார்ட் பண்ண மறந்தே போச்சேன். இப்போ ஒரு ஸ்டேடியம் வட்டமாக இருக்கிறது. இந்த வட்டத்தில் நீங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். இதோ பந்து வட்டமாக இருக்கிறது. ஏய், மூளையா வட்டமா இருக்குது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன? நான் வந்து முடிச்சுக்கிறேன் சார். சீக்கிரம். இதோ வெள்ளை கோடு போட்டிருக்கிறார்கள். இதோ பச்சையாக தெரியுது. என்னது? ஓ ஓடுறானுங்க. ஓ ஓடியாரானுங்க சார். நீங்க அப்படி சேர்த்து ஓடி போற. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன? என்னடா சென்டெட்? சே உனக்கு தெரியாது. ஆமா
உனக்கு வரனுக்கு தெரியுமா? சார் நான் நல்லா நடிப்பேன் பாரு, வர்ணிக்கிறேன் பாருங்க சார். அப்படியா? வணக்கம் ரசிகர்களே, இன்றைய காற்பந்து விளையாட்டில் சிங்கப்பூரும் மலேசியா மோதுகின்றது. டோலகாசை பந்தை எடுத்து பாண்டியம்மன் கொடுத்துட்டார். பாண்டியம்மன் அல்லாமா கிண்ணாலா தியாங்களா சார். சார் கடைசி இப்படியாண்டா standard? சார் கடைசி ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ஒரு சான்ஸ் இப்படிதான் chance சார் கொடுக்கல. ப்ளீஸ், ஒரே ஒரு சான்ஸ். அவனோட பட்டா ஜோரா சொல்றேன் சார். படை ஜோரா சொல்ல. ஆமா சார், சரி கடைசி ஒரு chance. சரி குடுக்குறேன். இது யாராச்சும் விளங்குச்சா? அட உங்களுக்கு தான் கேக்குறேன், இது யாராச்சும் விளங்குச்சா? கோல் என்னடா இது வான் கோலி மாதிரி? என்ன சரி சார், கோச்சிக்காதீங்க வரேன் சார், தெரியாது பரவாயில்ல. ஆமா ஆட தெரியுமா? சார் எங்களுக்கு ஆடவும் தெரியும் பாடவும் தெரியும். அப்படியா? எங்க பார்க்கலாம். பாருங்க சார், பிச்சு போடுறேன். 1 2 3 o'clock 4 o'clock rock ding ding 5 6 7 o'clock 8 o'clock rock the dang. 9 10 11 o'clock 12 o'clock rock, you gotta rock around the clock tonight. 1 o'clock strikes 1, you do a twist. 9 o'clock strikes 2, you take a break. We're gonna rock around the clock tonight. We're gonna rock and round the clock tonight. டேய் எந்திரடா. சார் இல்ல சார், நீங்க என்ன சார் எங்களை ஆட சொல்லிட்டு நீங்க ஆடுறீங்க? இந்த மாதிரி சார் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறீங்க சார். அப்படியா? thank you. பரவாயில்ல உட்காருங்க. ஓகே நேரமாச்சு. ஆமா தோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்க பேரும் அட்ரஸும் ஃபில் அப் பண்ணிருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாங்க சார். சரி சார் அப்ப சான்ஸ் கிடைக்குமா சார்? சான்ஸா? கண்டிப்பா கிடைக்கும், என்ன நம்புங்க. சார் உங்களை தான் சார் நம்பிருக்கோம். கடைசியா கிடைக்குமா சார்? கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சார் அப்ப எப்போ சார் நம்ம வருது? ஓ டோன்ட் கால் us, we'll call you. அதாவது நீங்க கூப்பிடுவீங்க, நம்ம கூப்பிட மாட்டோம். அதேதான். அப்படியா சார்? அதேதான். அப்ப சரி சார், சார். வாங்க சார், வாங்க சார். வரேன். வந்து சேர்ந்தாங்களே. ஐயோ இன்று ஏப்ரல் 1 தேதி, அதாவது ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. இது எவ்வாறு முதலில் கொண்டாடப்பட்டது என்று நான் பார்த்தேன். முதலில் ஹாங்துவா என்ற ஒரு சிங்கப்பூரியர் 17ஆம் நூற்றாண்டில் சிங்கப்பூர் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் உலகத்திலே முதலாக இவ்விழா சிங்கப்பூரில் கொண்டாடப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். இதை ஒட்டி அடுத்த பாடல். ரசிகர்களே, ஒரு ஹிந்தி பாடல், அதை பாட அப்துல் அசீஸ். फूल बनाया तो उनको गुस्सा आया, वो मेरा क्या कसूर, ज़माने का कसूर, जिसने दस्तूर बनाया। अप्रैल फूल बनाया तो उनको गुस्सा आया, वो मेरा क्या कसूर, ज़माने का कसूर, जिसने दस्तूर बनाया। गुस्से के रूप में लगती हो और हंसी, दिल भर ओ जाने जाना, गुस्से के रूप में लगती हो और हंसी, तेरी कातिल लगाने मार ही डाला, कर लो तुम इसका यकीन। अरे तेरी कातिल लगाने मार ही डाला, कर लो तुम इसका यकीन। वेरी गुड। अप्रैल फूल बनाया तो उनको गुस्सा आया, ओ मेरा क्या कसूर, ज़माने का कसूर, जिसने दस्तूर बनाया। अप्रैल फूल बनाया। दिल की पहचान हुई
अरे हमने दुनिया में आकर वो रूप उधारा, जिंदा हुए आशिकी। मकान अप्रैल फूल बनाया तो उनको गुस्सा आया, मेरा क्या कसूर, ज़माने का कसूर जिसने दस्तूर बनाया। अप्रैल फूल बनाया तो उनको गुस्सा आया, मेरा क्या कसूर, ज़माने का कसूर जिसने दस्तूर बनाया। अप्रैल फूल बनाया। கொஞ்சம் கிளி வந்ததாம். யாரை கொஞ்சம் வந்தது என்று எனக்கு தெரியாது. ரசிகர்களே, விடை அளிக்க புதிய மலர்கள். கண்கள் குறிவைத்தது சொற்றால் தவழும் மேனே, காதல் சாம்ராஜ்யராணி, நெருப்பினால் தொடாதது, கை விரல்கள் படாதது, தராதது, யாரும் இது பெறாதது. தொடாதது, கை விரல்கள் படாதது, தராதது, யாரும் இது பெறாதது. நான் தானே புத்தம் புது தேன்தானே. உலாவரும் ஊர்வசியின் நிலாமுகம், ஒரே தரம் பார்த்தவுடன் சுகம் சுகம். உலாவரும் ஊர்வசியின் நிலாமுகம், ஒரே தரம் பார்த்தவுடன் சுகம் சுகம். தேன் கொண்டு தேடி வரும் பூச்செண்டு, கொஞ்சம் கிளி வந்தது, கண்கள் குறிவைத்தது. ஏதோ அது நேற்று வரை காணாதது, இதோ அது உன்னருகில் நின்றாடுது. யார் யாரோ ஆசையுடன் வந்தாரோ, கொஞ்சம் கிளி வந்தது, கண்கள் குறிவைத்தது. சொற்றால் தவழும் மேனே, காதல் சாம்ராஜ்யராணி, நெருப்பினால் கொஞ்சம் கிளி வந்த கதையை நீங்கள் இதுவரை கேட்டீர்கள். அடுத்து பூந்தளிர் ஆட பூமலர் சூட என்று பாட முகமது அலி மஹ்ரூன் நிஷா. பூந்தளிராட
நெஞ்சம் பாடும் ராகங்கள் இனி நாடும் சுபகாலங்கள் பூந்தளிராட பொன்மலர் சூட ஏப்ரல் ஃபூல் வந்த கதையை பற்றி முன்பு கூறினேன். அது வெறும் கதைதான். உண்மையிலே 16ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் தான் ஏப்ரல் ஃபூல் தினம் கொண்டாடப்பட்டதாம். ஹாங் துவா என்பவர் சிங்கப்பூரியரே அல்ல. 17ஆம் நூற்றாண்டில் சிங்கப்பூர் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. நீங்கள் ஏமாறாவிட்டால் எனது பாராட்டுக்கள். ரசிகர்களே, அடுத்த பாடலோடு முகமது நூர் சரஸ்வதி.
ரசிகர்களே, அடுத்து ஒரு விறுவிறுப்பான நடனம். அதாவது ஆடப்போற தமிழ்ச்செல்வனை பார்த்து அந்த ஆட்டத்தோடு நீங்களும் ஆட தயார் என்றால் ஆடுங்கள், கைத்தட்டி மகிழுங்கள். இந்த அளவில் நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன். உங்களை தமிழ்ச்செல்வனிடம் விட்டுவிடுகின்றேன். ரசிகர்களே, இறுதி அங்கத்தோடு தமிழ்ச்செல்வன். ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு, ராகத்தில் என் பாட்டு நெத்தியடி, மொத்தத்தில் நிச்சயமா வெற்றியடி. சின்ன சின்ன தப்பு வச்சு சேர்ந்து ஆடு தகுதி தகுதிமிதோ. ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு. ஆடாமலே உங்க ஸ்தாராகணும், ஆர்ப்பாட்டமாய் கைகள் சேர்ந்தாகணும். வாலிபக்காரன் வாடகையாகும், வாழ்ந்திடும் போதே பார்த்திட வேணும் எல்லோருக்கும் செல்ல பிள்ளை. ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு, ராகத்தில் என் பாட்டு நெத்தியடி, மொத்தத்தில் நிச்சயமா வெற்றியடி. சின்ன சின்ன தப்பு வச்சு சேர்ந்து ஆடு தகுதி தகுதி ஹோ. ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு. கச்சேரிக்கு ஒரு நாள் பார்க்கிறேன், அச்சாரமாய் சின்ன பூ கேட்கிறேன். மாலையில் வீசும் மல்லிகை வாசம், ஆளைய தூக்கும் ஜாதகம் கேட்கும், எல்லாமே சொல்ல சொல்ல ஓர் என்னோட ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு. Come on, everybody. போகாமல் பாராட்டு, ராகத்தில் என் பாட்டு நெத்தியடி, மொத்தத்தில் நிச்சயமா வெற்றியடி. சின்ன சின்ன தப்பு வச்சு